சரி விடு, போனதெல்லாம் போகட்டும். இப்போ இன்னொரு கொலை நீ பண்ணணும். சொல்லுங்க மேடம், யாரை கொலை பண்ணணும்? பண்ணிடுவோம். என் தங்கச்சிய. உங்க தங்கச்சியவா? ஆமா, அதுக்கு எதுக்கு நீ வாயை பழக்கிற? இல்ல மேடம், உங்க தங்கச்சியவே கொலை பண்ணணும்னா உனக்கு தேவை பணம். நாங்க யாரை கையை காட்டுறோமோ முடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? சரிதான் மேடம், சரிதான் மேடம். இங்க பாரு, எப்படி பண்ணுவ? எப்படி பண்ணணும் நீங்களே சொல்லிருங்க. இல்ல கத்தியா இல்ல பிஸ்டலா? என்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க எதுல பண்ணணும்னு சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடுவோம். எதுல பண்ணாலும் சரி. ஆனா நீ எந்த ஆயுதத்தை யூஸ் பண்றியோ அந்த ஆயுதத்தை நான் சொல்ற வீட்டுல கொண்டு போய் போட்டுறணும். ஓகே சார். சரி, எப்படி பண்ணணும், எங்க வச்சு பண்ணணுங்கிறத இப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சார். இப்போ என் பொண்ணு வினிதா உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஓகே சார். இப்போ நானும் என் பொண்ணு ரூபாவும் எஸ்டேட் வேலையா வெளியே போறோம். இப்போ இந்த நேரத்திலேயே நீ வேலையை முடிச்சிரு. எல்லாம் ரெடியா இருக்கா இல்ல நான் ஏதாவது தரணுமா? மேடம் சொன்னாங்கன்ட்டு பாக்கெட்லயே கத்தி பிஸ்டல் ரெண்டுமே கொண்டு வந்திருக்கேன். எதை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. பிஸ்டல்னா சவுண்டு கேட்கும். சைலன்சர் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா? அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது சார். அப்ப கத்தியே யூஸ் பண்ணிரு. ஓகே சார், அதுனா எனக்கு கை வந்த கலை. சரி, என் பொண்ணு இப்ப இருக்கிற நிலைமையில அவளால ரொம்ப கத்தவும் முடியாது, எந்திரிச்சு ஓடவும் முடியாது. அதனால உனக்கு வேலை ரொம்ப ஈஸியா போகும். அப்படியா சார்? ஏன் உடம்பு சரியில்லாத பொண்ணா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தான். ரொம்ப வீக்கா தான் இருக்கா. அதனால நீ கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாலே போதும், அப்படியே அமுங்கிடுவா. ஓகே சார், அப்ப ரொம்ப வசதியா போச்சு. சரி, அப்ப நாங்க இப்ப வெளியே போறோம். நீ காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சிரு. எதுல வந்த? நான் நடந்துதான் சார் வந்தேன். வண்டி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். வெரி குட், வெரி குட். சரி, இப்ப நீ இந்த வீட்லயே ஏதாவது ஒரு ரூம்ல மறைஞ்சிரு. நானும் என் பொண்ணும் இப்ப வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுறோம். நீ இங்க உள்ளேயே ஏதாவது ஒரு ரூம்ல மறைஞ்சிருப்பியா? நாங்க போன 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல வேலையை ஆரம்பிச்சிரு. வேலையை முடிச்சுட்டு கத்திய பத்திரமா வச்சிரு. நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் போட்டுரு. ஓகே சார், ஓகே. சரி, உள்ள போ. எப்படிமா? எல்லாம் கரெக்டா தான்ப்பா இருக்கு. ஆனா சொதப்பாம பாத்துக்கணும். எதுவும் சொதப்பாது, வா போலாம். சார், கத்தியை எங்க போடணும்? என் பொண்ணை குத்தி கொன்னுட்டு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே வீட்டை விட்டு பின்னாடி கூடி வெளியே வா. எஸ்டேட் தெரியும்ல? ஆமா சார், தெரியும். எங்க எஸ்டேட்டுக்கு அப்படியே அடுத்தாப்புல ஒரு 5 ஏக்கர் எஸ்டேட் இருக்கு. அங்க ஒரு டவர் இருக்கு. அந்த டவர்ல வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிரு. சார், இப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட போனேன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பண்ண போலீஸ் நான் எதுவும் வந்தா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிரும். அதுக்கு தாண்டா அப்படி போக சொல்றேன். ஓ, புரிஞ்சது 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 சார். புரிஞ்சதா? 1/4 மணி நேரத்துல வேலையை ஆரம்பிச்சிரு. நாங்க பூட்டிட்டு கிளம்புறோம். ஓகே சார், ஓகே. நீங்க போயிட்டு வாங்க. வர்றதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிச்சு வச்சிருப்பேன். ஓகே. எப்பவும் போல பணம் என் பொண்ணுகிட்ட வாங்கிக்கோ. ஓகே சார். எப்படிமா? கரெக்டா தான்ப்பா போய்கிட்டு இருக்கு. சொதப்பாம இருக்கும் தானே? அதெல்லாம் எதுவும் சொதப்பாது, வா. டேய், நாங்க இப்ப கிளம்புனதும் நீ வீட்டை உள்ள கூடி பூட்டிக்கோ. நாங்க கேட்ட வெளியே சும்மா சாத்திட்டு கிளம்பிடுறோம். அப்பதான் வீட்டுக்குள்ள வினிதா இருக்காங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கும். நாளை பண்ண பிரச்சனை வராது. ஓகே சார். நீ வேலையை முடிச்சுட்டு பின்னாடி கூடி போயிரு. அப்பதான் நாங்க வந்து கதவை தட்டி சத்தம் போடுறதுக்கு சரியா இருக்கும். ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போலாமா? போலாம்ப்பா. சார், சார், இன்ஸ்பெக்டர் சார், காப்பாத்துங்க சார். சார், இந்த ரவுடி என் வீட்டுக்குள்ள புகுந்து என்னையும் என் பொண்ணையும் கொல்ல பாக்குறான் சார். யார் அனுப்புன ஆளுன்னு தெரியல. கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். நானே ஸ்டேஷனுக்கு தான் வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். யோ, யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? யாரா அனுப்புனா உன்ன? என்னய்யா அப்படியே நடிக்கிற? அட பாவி, நான் நடிக்கிறேனா? கொஞ்ச நேரத்துல என் கழுத்தை பிடிச்சு நெருக்க வந்தேன்லடா. யாரு? நானு. பிறகு என்ன? நான் உன்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடும் போது இந்த இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாரு. உனக்கு என்னடா வேணும்? யாரா அனுப்புனா உன்ன? அந்த பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அந்த 2 சாரும் சேர்ந்துதான் என்ன அனுப்புனாங்க. என்னடா சொல்ற? மீதியை நான் சொல்லவா? தயவு செஞ்சு சொல்லிருங்க சார். சொல்லி இந்த ஆளை தரன்னு இழுத்துட்டு போங்க. நானே ஒரு கொலைகாரன். என்கிட்டயே என்ன கிரிமினல் வேலை பாக்குறாரு பாருங்க இந்த ஆளு. என்ன அப்படியே ஆடி போய் நிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க சார். பாக்குறது மட்டும் இல்ல, கூட்டிட்டு போறதுக்கும் சேர்த்துதான் வந்திருக்கேன். கூட்டிட்டு போறதுக்கா? எங்க கூட்டிட்டு போறதுக்கு? ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அதை சொல்லணும்னா வரிசையா லிஸ்ட் நீளமா போய்கிட்டே இருக்கும். என்ன கேஎஸ், சொல்லிடுவோமா? எப்படி? சொல்லி தானே கூட்டிட்டு போகணும், அதானே ரூல்ஸ். என்ன கேஎஸ், என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பேசலப்பா. நான் சொல்றேன், நீங்க நிறைய கிரைம் பண்ணிருக்கீங்க சார். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், உங்க மகன் கூட ஒரு பொண்ணை பழக விட்டு அந்த பொண்ணையே உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் வாழ விட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி. இது இருங்க சார், இருங்க. டிவோர்ஸ் கொடுக்கணும்னா இவ்வளவு சொத்து வேணும்னு கம்பல் பண்ணி அந்த சொத்துக்கு எல்லாம் கார்டியன் வேற ஒருத்தருங்கிறதுனால அதுக்கப்புறம் வேந்தன் சம்பாதிச்ச சொத்துல இருந்து பாதியை வாங்கி என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் ஏதாவது இருக்கா? ஆதாரம் இல்லாம வருவோமா? கேஸ் சார். கவிதா. கவிதாவா? எஸ் சார். நீ எப்படி இங்க? சார், இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணுதான் என் மகனை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போனவ. சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கினது அந்த பொண்ணு நீங்களா சார்? இந்த பொண்ணுதான்.
எல்லாமே தெரிஞ்சு எவிடன்ஸோட வந்திருக்கோம். இப்போவும் இவ்வளவு டிராமா எதுக்கு? யார் டிராமா பண்றது? கான்ஸ்டபிள் சார், லேடி கான்ஸ்டபிள் எங்கயா? இந்த பின்னாடி வர்றாங்க சார். சார். இந்த பொண்ணு கவிதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வரேன். ஓகே சார், வாமா போலாம். கே சார். முன்னாடி போங்க, வரேன். ஓகே சார். சார் என்னென்னமோ நடக்குது, என்ன சார் இதெல்லாம்? இருங்க மிஸ்டர் குமரேசன். சார், என் மகன்கிட்ட இருந்து இந்த பொண்ணு ஏமாத்தி வாங்கின சொத்தை எப்படியாவது எங்ககிட்ட திரும்ப வாங்கி கொடுத்துருங்க சார். யோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உங்ககிட்ட இருக்கிறத எப்படி திரும்ப உங்ககிட்டே கொடுக்க முடியும்? வாயை மூடிட்டு அமைதியா இருந்துரு. நீ பண்ண 2வது தப்பு. உங்க மகன் மிஸ்டர் புகழ்வேந்தனோட குழந்தைய கொல்றதுக்கு நீங்க நிறைய தடவை ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இது என்னது? அப்புறம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு எப்படியும் அந்த பிள்ளை தானா இறந்துரும் நினைச்சு உங்க பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணி எப்படா அந்த பிள்ளை சாகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன பேத்தல்? யார் சொல்லி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கே சார், கூப்பிடுங்க சார். வினிதா. இருக்கேன் மாமா. வினி, நீ தூங்கிக்கிட்டுல இருந்த? நான் என்னைக்கோ முடிச்சிட்டேன்ப்பா. வினிதா, அங்க ஏன் கத்துறீங்க? இங்க வாங்க. கேஎஸ், நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. உங்க பேத்தி இதே அவ கொள்றதுக்கு நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் வினிதா எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் அப்ரூவர் ஆயிட்டாங்க. அந்த பிள்ளை இப்ப நல்லா தானே இருக்கு, நான் கொல்லவே இல்லையே. இருந்தாலும் உங்க மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணணும். அது மட்டுமா நீங்க பண்ணிருக்கீங்க? இப்போ உங்க பொண்ணையே கொல்றதுக்கு திட்டம் போட்டீங்களே, அது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்த போன்ல நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன் சார். என்னையா பாக்குற? நான் என்னைக்கோ அந்த சார் கிட்ட மாட்டிக்கிட்டேன். உங்களை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக என்ன இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வெளியே நடமாட விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன மீன் இல்லைன்னா புழு எதையாவது தூண்டில்ல மாட்டி பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி என்னைய வெளியே சுத்த விட்டு உங்களை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எந்த கேஸுக்குன்னு காலு. இந்த மானுன்னு ஒரு பொண்ணை கொல்றதுக்கு அனுப்புனீங்கல்ல, என்னையும் என் சிநேகிதனையும். என்னைய உங்க பொண்ணு அனுப்புனது. அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணவே இல்லை. க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கோ நான் மாட்டிக்கிட்டேன். உங்க 2 பேரையும் பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு தண்டனையை கொஞ்சம் குறைச்சு தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அட பாவி. யாரு? உங்களை விட நான் பெரிய பாவியாக்கும். சொந்த தங்கச்சியவே கொல்றதுக்கு என்ன கூப்பிட்டவங்க தானே நீங்க. அப்புறம் நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசின எல்லாத்தையும் இந்த என் பக்கத்துல நிக்கிறாங்கல்ல வினிதாம்மா, இவங்க உள்ள இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வினிதா சார், இவங்க பேசினது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நீங்க வாக்குமூலமா எடுத்துக்கலாம். எஸ், தேங்க்யூமா. கான்ஸ்டபிள், அவங்கள ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். அவங்க கிட்ட வாக்குமூலம் டீடைலா எழுதி வாங்கிக்கோங்க. எஸ் சார். போலாமாமா? போலாம். வரேன் மாமா. ஓகே, தேங்க்ஸ்மா. இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். போலாமா? சார், நானு. நீயும் போயா பின்னாடி. சார், வரும்போதெல்லாம் உங்க கூட பக்கத்துல உட்கார வச்சு மரியாதையா கூட்டிட்டு வந்தீங்க. போகும்போதும் அப்படியே போலாம் சார். ஏய், சரி, அவங்க கூடயே போறேன். என்ன குமரேசன்? ரூபா, என் மானு மேல கைய வச்சுட்டு அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைப்பா? கேஎஸ் வெற்றி, இவங்களோட கிரைம் ரேட்டை பார்த்தா எத்தனை கேஸ் தான் இவங்க 2 பேர் மேலேயும் போடுறது? போடுங்க போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. அதான் கணக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கேன். அதோட எங்க அம்மாவை த்ரெட்டன் பண்ண கேஸையும் சேர்த்துக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி கேஸ் ஒன்று இருக்கு. அதான் கேஎஸ், லிஸ்ட் லென்த்தா போய்கிட்டு இருக்கேன். சுமார் எத்தனை வருஷம் உள்ள தள்ளலாம். அதை என்றதுக்கு என் கையில விரல் பத்தாது கேஎஸ், கால் விரலையும் சேர்த்தா கூட பத்தாது. அப்புறம் லேட் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போங்க. கேஎஸ், இன்னைக்கு விட்டா அதுக்கப்புறம் இவங்கள கோர்ட்ல தான் பார்க்க முடியும். அங்க விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே பார்க்க முடியாது. அதனால இப்பவே ஏதாவது பேசணும்னா பேசிக்கங்க. எனக்கு பேச வேண்டியது ஒண்ணு இருக்கு. அப்ப பேசிருங்க. குமரேசன், மத்தவங்களுக்கு குழி வெட்டினா ஒரு நாள் அந்த குழியில நம்மளே விழுவோம். நீங்க ரொம்ப பெரிய குழியா வெட்டிட்டீங்க கேஎஸ். இப்ப அந்த குழியில நீங்களே விழவும் செஞ்சிட்டீங்க. ஆயுசுக்கும் எந்திக்கவே முடியாது கேஎஸ். எந்திரிச்சு வர்றதுக்கு நான் விடவும் மாட்டேன். ரூபா, அன்னைக்கு மானை கொல்றதுக்கு ஆள் அனுப்பினல்ல, என் மான் அங்க இருந்து தப்பிச்சிருச்சு. அதான் தெரியுமே. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடந்தது, அது யாரோடதுன்னு தெரியுமா? அதான் தெரியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம விட்டதுனால நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆமா, இல்லாட்டி அன்னைக்கே நீ மாட்டி இருந்திருப்ப. யார் அது? என் மானை கொல்றதுக்கு 2 பேர் அனுப்பினல்ல, அதுல ஒருத்தன் இதோ இப்ப இங்க இருந்தான். அப்ப இன்னொருத்தே? அவன் தான் அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடந்தது. இப்ப அந்த கொலை கேஸும் உனக்கு தான். என்ஜாய். நான் ஒண்ணும் பண்ணலையே. அத நீ கோர்ட்ல போய் சொல்லு. கிளம்பு. கேஎஸ், உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதுக்கு நீங்க வெளியே இருக்கணுமே. ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. பிறகும் பாரேன். கேஎஸ், கவிதா உன்கிட்ட எப்படி வந்தா? அவங்களா எப்படி வருவாங்க? அப்புறம் நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். அதான் எப்படி? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கவிதாவையும் வினிதாவையும் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டேல்ல. நீங்க அவங்க முதுகுல குத்துனீங்க.
நான் அதை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். அப்போ கவிதாவுக்கும் வினிதாவுக்கும் தண்டனை? கவிதாவுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. ஏன் ஏன் அப்படி? ஏன்னா அந்த பொண்ணை ஏவி விட்ட அம்பு நீங்க தானே, அதனால பலன் அடைஞ்சதும் நீங்க தானே. அதான் இப்ப என் பையன்கிட்ட இருந்து நான் வாங்கின சொத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கணுமே. கொடுத்துதான் ஆகணும். அப்படின்னா என் கூட இந்த விஷயத்துக்கு கவிதாவும் தானே உடந்தையா இருந்தா. பாத்தீங்களா வெற்றி, அதானே இந்த ஆள் மாட்டினாலும் கூட சேர்ந்து மத்த ஆளையும் மாட்டி விடணும்னு பாக்குறாரு. அந்த பொண்ணுகிட்ட தான் அன்னைக்கே கையெழுத்து வாங்கி ஒண்ணும் இல்லாம துரத்தி விட்டுட்டீங்களே, அதனால இந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு எந்த தண்டனையும் இல்ல. அப்ப எனக்கு மட்டும் தான் தண்டனையா? சேச்சா, இல்ல ரூபாவுக்கும் சேர்த்துதான். எனக்கு எதுக்கு? கவிதாவுக்கு வேந்தன் கொடுத்த சொத்து எல்லாத்தையும் நீங்க 3 பேரும் தானே வாங்கியிருக்கீங்க. அப்ப வினிதாவுக்கு அவங்க தான் அப்ரூவர் ஆயிட்டாங்களே. பாத்தீங்களாப்பா, எல்லாம் வினிதாவாலதான். அப்புறம் எங்க அம்மாவை மிரட்டி சொத்தை எழுதி வாங்கினீங்களே, அதான் செல்லாதுன்னு ஆயிடுச்சுல, அதுக்குமா தண்டனை? செல்லுதோ செல்லலையோ அது ரெண்டாவது. ஒரு வயசான அம்மாவை ஏமாத்தி கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டி சொத்தை எழுதி வாங்கியிருக்கீங்க. அதுக்கு சாட்சியா லாயர் இருக்காரு, அதுக்கு வினிதாவும் சாட்சி. எல்லாம் அவ கெடுத்த கேடுதான். இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு வாங்க, விலாவாரியா சொல்றேன். என்ன கேஸ், கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா. என்ன சார், போலாமா? கேட்காதீங்க வெற்றி, இழுத்துட்டு போங்க. அதான் சரி. நடங்க. கேஎஸ், உங்க அப்பா எங்க? ஏன், நான் இருக்கனே, பத்தாதா? உங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் ஜாலியா பைக் ரைட் போயிருக்காங்க. இத்தனை வருஷம் மிஸ் பண்ணதுக்கும் சேர்த்து லவ் பண்ணணும்ல, அதான். கேஎஸ், தா சவுண்ட கொடுக்காம கிளம்பு. அன்னைக்கு எஸ்டேட்ல வச்சு பேசும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தீங்களேடா அப்பாவும் பிள்ளையும். அதான் கண்ணு எங்க ஸ்பெஷாலிட்டியே. வினியே நம்ம கூடவே இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டா பாத்தீங்களாப்பா. எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். இல்லாட்டி பாவம் உடம்பு சரியில்லாத நிலைமையில ஊட்டி வரைக்கும் வருவாங்களா? அப்படின்னா வினிதாவை நீங்க கூட்டிட்டு வரல, நான் சொல்லி வந்தாங்க. பாத்தீங்களாப்பா, 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் நல்லா பாத்துக்கங்கப்பா. கிளம்புங்க. வெற்றி, டோன்ட் வேஸ்ட் டைம், கூட்டிட்டு போங்க. எஸ், நடங்க. கேஎஸ், உன்னையும் சும்மா விட மாட்டேன், உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். அதாங்க, நீங்க வெளியில இருந்தா பாத்துக்கலாம். கிளம்புங்க. நடங்க சார், நடங்கம்மா, நீங்கள் நடங்கம்மா. கேஎஸ், பார்க்கலாம்ப்பா. ஓகே, see you again. Bye. Yeah, bye. டைகர், வாங்கடி மானே. என்ன வேலை பாத்துட்டீங்க? நீங்க தானே சொல்லிட்டே இருந்தீங்க என்னன்னு. இவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி. அதுக்கு என்ன ஒரேடியா காலி பண்ணிட்டீங்களே? அதுதான் மான்குட்டி, கிளியர் பண்ணா ஒரேடியா கிளியர் பண்ணிடணும். மிச்சம் மீதி தொண்டு தொக்கடை எல்லாம் வச்சிருக்க கூடாது. ஆமா. சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க ஃபோன் பண்ணி? நம்ம கேஸ் ஒன்னு ஸ்டேஷன்ல இருக்குல்லடா. எது, அந்த வீடு எரிஞ்சதா? அது நான் அன்னைக்கே நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். அத எப்படி விடுவோம்? அதானே, இப்பதானே தெரியுது. சும்மா க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு பாவலா. அதான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி சைன் பண்ணிரலாம். நான் வந்து கையெழுத்து போடணுமா? ஆமாடா, அதுக்கு தான் வர சொன்னேன். அப்ப இப்ப நம்ம 2 பேரும் ஸ்டேஷன் போகணுமா? ஆமா. சரி போவோம். அப்ப இன்னையோட வேலை முடிஞ்சதோ? ஆமா, முடிஞ்சது. அப்புறம் அடுத்து லஞ்சுக்கு போலாம் வீட்டுக்கு. ஐ, டைகருக்கு பசிக்குது. என்ன வச்சிருக்கீங்க? புளிக்குழம்பு இருக்கு. எனக்கு அதெல்லாம் பத்தாது. வேற என்ன வேணுமா? டைகருக்கு மான்குட்டி தான் வேணுமா? இந்த இப்ப ஸ்டேஷனுக்கு போறோம்ல, அங்க உங்களையும் பிடிச்சு உள்ள வைக்க சொல்லிடுறேன். நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் ஆயிட்டேனடி. ஆமா, இந்த கண்ணாலேயே இந்த கைது பண்ணிட்டியே. ஆமா, போங்க. ஓ ஹார்ட்ங்கிற ஜெயிலுக்குள்ள எப்பவோ என்ன தள்ளிட்டியடி. ஓஹோ, இன்னும் புதுசா எந்த ஜெயில என்ன போட போற? உங்களை பேச விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. வாங்க போவோம். சரி வாங்க போவோம். நான் தான் முன்னாடி போவேன். நீங்க தான் எப்பவும் முன்னாடி போகணும். போங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. எஸ், ஃபாலோ பண்றேன். ஓகே, கம்மியா. போங்கயா. இப்ப வீட பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடணும் என்ன? ஓகே மேடம். அதுக்கப்புறம் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி அத்தையையும் மாமாவையும் இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடணும். ஓகே, அப்படியே ஆகட்டும். அவங்களுக்கு இது செகண்ட் லைஃப், செகண்ட் ஹனிமூன். ஓகேடி, போங்க. அப்பா, என்னப்பா, என்ன விஷயம்னு நீங்க தான்ப்பா சொல்லணும். என்னதுப்பா? என்னோட டெபிட் கார்டுல 20,000க்கு மேல பணம் எடுக்க முடியல, கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ண முடியல. பேங்க்ல போய் கேட்டா உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்படி எந்த பேங்க்லப்பா சொன்னாங்க? நம்ம பேங்க்ல தான்ப்பா, நம்ம பர்சனல் அக்கௌண்ட், அபிஷியல் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கோமே, அந்த பேங்க்ல தான். சொல்லிட்டாங்களா? அப்ப சரியா தான்ப்பா இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? உனக்கு தங்குறதுக்கு அப்பா கட்டின இந்த வீடு இருக்கு. பசிச்சதுன்னா சமைச்சு சாப்பிடுறதுக்கு கிச்சன்ல எல்லா பொருட்களும் இருக்கு. உனக்கு எப்பப்ப தேவையோ சமைச்சு சாப்பிட்டுக்கோ. சமையல்காரங்க எல்லாரையும் நிப்பாட்டியாச்சு. என்னப்பா? அதே மாதிரி உன் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. நீயே உனக்கு தேவைப்படுற நேரம் போட்டு துவைச்சு எடுத்துக்கோ. அப்பா, சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு. மளிகை ஜாமான், துவைக்கிறதுக்கு தேவையான லிக்விடு எல்லாத்தையும் நீ உன் காசுல வாங்கிக்கோ.
உன் காசுன்னா இப்ப சொன்னையே 20,000 அந்த காசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வாங்கிக்கோ. என்னப்பா பேசுறீங்க? இதுக்கு மேல ஒரு மாசத்துக்கு ஒத்த பைசா கூட உனக்கு கொடுக்க முடியாது. அந்த 20,000 தான் உனக்கு லிமிட். அது கூட நீ என்னோட ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்தாதான். அது என்னோட ஆபீஸ் பா, அது என்னோட ஆபீஸ். நான் சம்பாதிச்ச சொத்து. அந்த ஆபீஸ், இந்த வீடு எல்லாம் எல்லாத்தையும் உன் கையில கொடுக்க போய் தானே உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்த. இனிமேல் என் ஆபீஸ்ல நீ வேலை பாரு. வேலை பார்த்து சம்பாதிச்சு உனக்கு தேவையானதை நீயே வாங்கிக்கோ. வாட் தி ஹெல் டாடி? எல்லாம் நீயே தேடிக்கிட்டே தான்டா. எம்கேவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறேன்னு சொன்னேல, அந்த ஆர்டரை உனக்கே அடிச்சுக்கோ. ஸ்டார்டிங் சேலரி உனக்கு 20,000 தான். உன் ஒருத்தனுக்கு அது போதுங்கிறது உன் அப்பாவான என்னோட அபிப்பிராயம். நீ வேலை பார்க்குற சாமர்த்தியத்தை பொறுத்து போக போக நான் கூட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கிறேன். அப்பா, இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான்ப்பா ஒரே வாரிசு. உன் வாரிசை நீயே அழிச்சிட்டு இந்த வாரிசு உரிமையை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அப்பா என்னடா? அப்பா எப்படி இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் எனக்கு தானப்பா. இன்னமுமா நீ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? இந்த சொத்துல ஒரு பைசா உனக்கு வராது. என்னப்பா சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு ராவணனும் நானும் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த சொத்தையெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் அமைப்பா மாத்திட்டோம். இதுல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு வராது. அந்த 20,000 ரூபாங்கிறது நீ ஆபீஸ்ல வேலை பார்த்தா வரும். ஆபீஸ்க்கு வரலைன்னா அதுவும் வராது. என் பிள்ளையா நீ பிறந்துட்ட, உன்னை நான் பிள்ளையா பெத்துட்டேங்கிறதுக்காக இந்த வீட்டுல நீ தங்கிக்கோ. மத்தபடி இந்த சொத்துல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப எதுக்குப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? முடிவு எடுக்க வச்சது நீ. உன் பகைக்கும் பழி உணர்ச்சிக்கும் உன் சொந்த பிள்ளையவே கொன்ன நீ நாளைக்கு என்னதான் செய்ய மாட்டேன்னு நிச்சயம். அப்பா இல்லப்பா. பேசாத என்கிட்ட இதை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. அப்பா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் வீணா போயிரும்பா. அதான் ட்ரஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லி சைன் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு நிர்வாகஸ்தர்னா எனக்கே அந்த ட்ரஸ்ட்ல இருந்து தான் சம்பளம் வரப்போகுது இனிமேல். அப்பா திஸ் இஸ் டூ மச். இப்படி என்ன பண்றதுக்கு முடிவு எடுக்க வச்சது நீதான். ஒருவேளை இந்த சொத்தெல்லாம் உனக்கு வேணும், இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடணும்னு நீ நினைச்சேன்னா என்ன பண்ணணும்ப்பா? வினிதா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிடணும். அப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அவ தான் சம்மதிக்க மாட்டேங்கிறா. அது ஓம் பாடு, வினிதா பாடு. நான் அதுல தலையிட மாட்டேன். நீ அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ முழு சம்மதத்தோட அவளை கல்யாணம் பண்ணி நல்லபடியா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்தேங்கன்னா வாட்? உங்க 2 பேருக்கும் பிறக்க போற அந்த குழந்தைக்கு 25 வயசு ஆகும்போது இந்த சொத்தெல்லாம் அந்த குழந்தை பேருக்கு மாறும். ஆனா அதுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். என்னப்பா இது? ஒருவேளை வினிதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிட்டாலும் வினிதாவையும் உன் குழந்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான். ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்ல, இப்ப 20,000 ஸ்டார்டிங் சேலரிக்கு இனி போக போக கூடுன்னு சொன்னேன்ல, அதுவும் நீ வேலை பாக்குற சாமர்த்தியத்தை பொறுத்து அந்த சேலரியை வச்சு தான் உன் ஃபேமிலியை நீ ரன் பண்ணணும். அப்பா உனக்கு நான் ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து இவ்வளவு சொத்தையும் கையில கொடுத்து தாந்தோண்டித்தனமா வளர்த்துட்டேன். அதுக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை. அப்பா உன் குழந்தைய நீ நல்ல முறையில வளர்த்தா மட்டும்தான், நான் சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கெல்லாம் உன் குழந்தை கட்டுப்பட்டா மட்டும்தான் அந்த சொத்து உன் குழந்தைக்கு போகும். இல்லைன்னா அப்படியே ட்ரஸ்டோடயே தான் இருக்கும். அப்ப என்னப்பா இதெல்லாம்? இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. போய் வினிதா காலில் விழு போ.